அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் 2026 கட்டாயம் திருமண யோகம் உள்ள 7 ராசியினர்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் ராஜாவாக இருப்பவர்தான் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுகிறார். அப்படி சூரியன் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றாக பிறக்கின்றன. அந்த வகையில் சூரியன் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள் நுழைந்துள்ளார். அப்படி சிம்ம ராசிக்கு சூரியன் செல்வதனால் தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. அந்த மாதமானது தமிழ் மாதங்களில் 5வது மாதமாகும். சொந்த ராசிக்கு சூரியன் செல்வதனால் அது தன்னம்பிக்கை, தலைமைத்துவ திறன்கள், கௌரவம், முடிவெடுக்கும் திறன் போன்றவற்றை மேம்படுத்தும். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் நிலையால் 12 ராசிகளின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் அதன் தாக்கம் தெரியும். அதில் சில ராசிகளுக்கு சிறப்பானதாகவும் சில ராசிகளுக்கு மோசமானதாகவும் இருக்கலாம். தற்போது அந்த ராசியினர்களுக்கு திருமண வாய்ப்பானது மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையில் முதலாவதாக மேசம் ராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் அமோகமாக உள்ளது. சூரிய பகவான் அவர்கள் செவ்வாய் கிரகத்தின் சொந்த நட்பு கிரகமாகும். ஆகையினால் மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நற்பலன்கள் விளங்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் ஆளுமை திறன் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதன் மூலம் புதிய உறவுகளை அடைவீர்கள். ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமணத்திற்கான உறவுகள் உங்கள் இல்லத்திற்கு வரும் என புலப்படுகிறது. பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதோடு பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. இந்த நேரத்தில் கண்டிப்பாக சூரிய பகவான் அவர்களுடைய ஆசியினால் மேசம் ராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் அமோகமாக இருக்கிறது. ஏனென்றால் சூரியனும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்களாகும். இந்த பேச்சு காரணமாக இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் அருளால் மேசம் ராசி நண்பர்களுக்கு அமோகமான வாய்ப்பாக இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசியானது புதன் பகவானின் முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு கிரகான செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் பெற்றதான, முக்கியமாக செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய சொந்த வீடான நம் ரிஷப ராசியினருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அற்புதம் வாய்ந்த திருமண யோகம் இருக்கின்றது. செவ்வாய் பகவானுடைய அருளாலும் புதன் பகவானுடைய ஆசியாலும் அவருக்கு இணை பிரியாதவர்களாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் ஆளுமை திறனும் இவர்களுக்கு அடங்கும். ஏனென்றால் இது எல்லாம் ஜாதக கட்டத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடங்கள் ஆகும். ஆகவே அந்த அருளால் இவர்களுக்கு திருமண யோகம் இருக்கின்றன. ரிஷபராசியினர் இயற்கையாகவே அதிக முக்கியத்துவமாக குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நற்பலன்களில் இருப்பதனால் அவர்களுக்கு கூடுதலாக அந்த திருமண வாய்ப்பு என்பது தள்ளி போய்கொண்டே இருக்கும். அந்த வகையில் திருமணத்திற்கான அம்சம் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவானுடைய அருளால் கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த இந்த திருமண வேலைகள் வெற்றிகரமானதாக முடிவடையும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பாராத அளவிற்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த ராசியான கடகம் ராசி நண்பர்கள். கடகம் ராசியினர் சந்திர பகவானின் அம்சம் கொண்ட ராசியாகும். சூரிய பகவானின் நட்பு ராசியாகும். தாய்மைத்துவம் கொண்ட இந்த கடக ராசியினருக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக கடக ராசியை பொறுத்தவரை அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய நண்பர்களாகும். முக்கியமாக அனைத்து நட்பு ராசியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இவர்களுக்கு இந்த நேரத்தில் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. வெற்றிகளை தரும் மாதமாக இருக்கும் கடக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய
நிலை இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசியானது சூரிய பகவான் அவர்களுடைய சொந்த வீடாகும். ஆகவே இந்த இடத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அற்புதம் நிறைந்த நேரத்தில் இந்த சிம்மம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியத்துவமாகும். சிம்ம ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்வதனால் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிகளின் ஆளுமை கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஆகவே இவர்களுக்கு பெண்கள் அதிகமாக பிடிக்கும். இவர்களுடைய ராஜகுணம் கம்பீர நடை அனைத்தையும் பார்த்து பெண்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. பெண்களுக்கும் இவர்களை பிடிக்கும். இதன் மூலம் புதிய உறவுகளை அடைவீர்கள். பணிபுரியவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதோடு பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை கை கொடுக்கும் ஒரு அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் அமைகிறது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன. சூரிய பகவானுடைய தாக்கம் இவர்கள் மீது படுவதனால் இவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபமும் திருமணத்திற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். முக்கியமாக இந்த இடத்தில் என்ன சொல்வது என்றால், அமைதியுடனும் சுறுசுறுப்புடனும் செய்யக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதமானது குறிப்பிட்ட இந்த ராசிகளில் கன்னிராசியும் ஒன்றாகும். இந்த கன்னிராசியினருக்கு அந்த பதவி ஏதேனும் புரிவராக இருந்தீர்கள் என்றால் எளிதில் அந்த வேலை அதிகப்படியான சம்பளத்தை உங்களுக்கு தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களுடன் நட்பு கிடைக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இந்த அம்சம் இவர்களுக்கு இருக்கின்றன. புதன் பகவானுடைய அருளால் கன்னிராசியினருக்கு இந்த முக்கியத்துவம் பெறுகிறது. முக்கியமாக சூரியனுடைய பயிற்சியினால் திருமண யோகம் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசியானது சூரிய பகவான் அவர்களுடைய மகனான சனீஸ்வர பகவான் சொந்த வீடாகும். சூரியன் இந்த தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் பயிற்சி ஆகும்போது இந்த மகர ராசியினருக்கு தொழிலில் அதிக லாபம். முக்கியமாக இவர்களுக்கு இத்தனை நாட்களாக திருமணம் செய்ய முடியுமா முடியாதா என ஏக்கத்தில் தவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட காத்து வீசுகிறது. இவர்களுக்கு பணியிடத்தில் உயரதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள். வியாபாரத்திற்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையானது அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராசியான கும்பம் ராசி நண்பர்கள். கும்பம் ராசியானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவும் சனீஸ்வரன் அவர்களுடைய சொந்த வீடாகும். ஆகவே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதிக லாபத்தை தரக்கூடிய தொழில் இரும்பு தொழிலாகும். இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் பயிற்சியின் காரணமாக இவர்களுக்கு திருமண யோகத்தில் நல்ல நேரம் காத்திருக்கிறது. ஆகவே எந்த தொழிலை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நேரமாகவும் எதனை செய்தாலும் வெற்றியில் முடியும் நேரமாக இருப்பதனால் உங்களுக்கு திருமண யோகமும் இதில் அடங்கும். திருமணத்திற்கு எந்த நோக்கத்துடன் இருக்கிறீர்களோ அந்த நோக்கம் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திருமண யோகமும் உள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.